சமையல் ஷேர்னு அவங்க இருக்காங்கள்ல, அவங்க போட்ட ரெசிபி தான். பேச்சுலர்ஸ்லேருந்து பிகினர்ஸ்லேருந்து சமைக்க தெரியாதவங்க செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் மீதமான சாப்பாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், சாம்பார் தூள், நல்லா வீட்டில் எந்த ஊறுகாய் இருக்கோ அது ஒரு கரண்டி போட்டு நல்லா பெரட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், மிளகா வத்தல், கருவேப்பிலை, தட்டின பூண்டு, கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கவுமே நம்ம பெரட்டி வச்சுருக்கோம் சாதம் இல்லையா, அதை போட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கவுமே அதில் உப்பு ஏற்கனவே இருக்கும், பத்தலாட்டினா உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை தூவி தட்டில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படி சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது. நல்ல பஞ்சு மாதிரி ஒரு ஆம்லெட் போட்டு வச்சுக்கோங்க. பச்சை வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் லெமன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கை சாதம், கொஞ்சம் வெங்காயம், ஆம்லெட், கொஞ்சம் அந்த லெமன் ஜூஸை புழிஞ்சு எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அமிர்தமாக இருக்கும். சூடோடு எடுத்து வாயில் வச்சிட்டேங்க, அல்டிமேட்டு டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக.